பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற உறவுகள் இருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு முக்கியமான பிரிவை நம்ம இப்போ நிறைய உறவுகள் பயன்படுத்துகிறோம். அதில் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2J, இந்த பிரிவை நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம். இதன் அடிப்படையில் ஒரு இந்திய குடிமகன் யாரும் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அலுவலகத்தையும் அதில் பராமரிக்கக்கூடிய கோப்புகளையும் ஆய்வு செய்து, அந்த ஆய்வில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஆவணங்கள் சிக்கும் பட்சத்தில் அந்த ஆவணங்களை நாம் R1க்கு நம்மளுக்கு பதில் கிடச்சிச்சின்னா கட்டணம் கட்டி நம்ம ₹2 ஒரு பேப்பர் கட்டணம் கட்டி வாங்குகிறோம். இல்லை அப்படின்னா நம்ம ஆணையம் போய் கூட 2J கலாய் வாங்கி இலவசமாக வாங்குகிறோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நம்ம கோயம்புத்தூர் கேப்டன்லாம் பார்த்திங்கன்னா பக்கமாக வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நம்ம திருநெல்வேலி ஜான்சன்லாம் ஒரு வட்டம் விஓ ஆஃபீஸ் சம்மந்தமாக வாங்கினார். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேப்பர் வாங்கினார். நிறைய உறவுகளை நம்ம பார்க்க முடியும். நம்மளே நெருக்கி பார்த்திங்கன்னா 250 பக்கங்கள் கூட ஒரு இதெல்லாம் இலவசமாக வாங்கியிருக்கோம். ஸோ அப்படி நிறைய பேப்பர்களை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அந்த வாங்கின பேப்பர்களை வச்சு நம்ம சரியாக தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதை கரெக்டாக நம்மளால் மேலிடத்துக்கு புகார் தெரிவித்து அந்த சம்மந்தப்பட்ட ஊழல் செய்தவர்களை நம்ம பனிஷ் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலும். நிறைய உறவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நிறைய முறைகேடுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அதுக்கு ஏதாவது சரியான தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நம்முடைய சகோதரர் காளிதாஸ், ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் அதற்கான ஒரு முழு விளக்கத்தையும் மிக அற்புதமாக வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பயன்படுத்தி உறவுகள் நீங்கள் பார்த்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கிறேன். ஒரு ஆவணத்தை நாம் அரசுக்கிட்டேருந்து பெறும்போது அதில் முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் முதல்ல நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஓ தப்பு பண்ணுறாரு அப்படின்னா விஓ மீது அதிகாரம் இருக்கக்கூடிய அலுவலர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தாசில்தார் கொடுக்குறோம். தாசில்தாருக்கு மேலே நம்ம ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்கார், டிவிஷனல் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்கார். அவருக்கு நம்ம சொல்கிறோம், வருவாய் கோட்டாட்சியருக்கு. அவரை தாண்டி நம்ம மாவட்ட வருவாய் அலுவலருக்கு போகிறோம், அப்புறம் கலெக்டருக்கு போகிறோம். இப்படி ஒரு 4 பேர் அவர் மீது நடவடிக்கை இருக்கக்கூடிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸுங்கிறதுனால விஓ மீது நம்ம புகார் கொடுக்கணும். அதே ஒரு கிராம ஊராட்சி தப்பு செய்து அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிடிஓக்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதை தாண்டி மாவட்டத்தில் இருக்க ஊர வளர்ச்சி இயக்குனர் அவங்களுக்கு நம்ம ஏடிக்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதையும் தாண்டி அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும், நம்ம கலெக்டர்கிட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நடைமுறை. அதே மாதிரி இபிலையும் அப்படி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ காவல்துறையில் அப்படி தான் பண்ணுறோம். ஸோ எங்கே நம்ம ஆவணங்களை எடுத்தாலும் முதல்ல அவங்களுக்கு மேல்மட்ட அதிகாரிக்கு நம்ம தகவல் தெரிவித்து நம்ம என்ன செய்யலாம், நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லியும் அவங்க மீது எந்த விதமான துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்க மறுக்கிறாங்க. ஆகவே சொல்லி நம்ம நொந்து போயிடணும் அப்படின்னு நிறைய உறவுகளுக்கு ஒரு குழப்பங்கள், ரொம்ப விரக்தி கூட இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட உறவுகளுக்கான ஒரு தீர்வை தான் சகோதரர் காளி மிக அற்புதமாக அந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. உண்மையிலே நானே அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நானே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நானே அதை சொல்லணும்னு நினச்சேன். அந்த விஷயங்களை நம்ம சேனல் உறவுகளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் காளி அவர்கள் மிக அற்புதமாக அதை பற்றி பேசியிருக்காங்க. ஏதாச்சும் செய் யூடியூப் சேனல் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் அந்த வீடியோ இருக்குது. அந்த லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உறவுகள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இல்லைங்க, நான் லிங்க்கை போய் நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, முதல் கமெண்ட்டில் அந்த லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த முதல் கமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த காணொலியை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆவணங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஆவணங்கள் முறைப்படுத்தி நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகி எப்படியெல்லாம் நீங்கள் புகார் கொடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன். மேலும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, கடந்த மாதம் 18ஆம் தேதி நம்ம 2 கண்ணுமே அறுவை சிகிச்சை பண்ணோம். அதுக்கு உங்களுடைய உதவிகள் நிறைய கிடைச்சது. 2வது இறைவனுடைய அருளின் தயவுனாலும் நம்ம சேலத்தில் அதை சக்ஸஸ் பண்ணி முடித்தோம். தற்போது மீண்டும் நம்ம செக்கப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ தூரத்து பார்வை ஓகே, கொஞ்சம் பிரச்சனையிட்ட நம்ம கிளாஸ் போடாமல் மேனேஜ் பண்ணலாம். ஆனால் நம்ம சிஸ்டம் பார்க்குறா இருந்தாலும் இல்லை ஒரு எழுதுகிறா இருந்தாலும் எழுத படிக்க பண்ணணும் அப்படின்னா புக்கு படிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் செக்கப் பண்ணி மறுபடியும் ஒரு கிளாஸ் நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க.
ஆகவே வந்து நம்ம மறுபடியும் வந்து 25ஆம் தேதி நம்ம செக்கப்புக்கு வந்து சேலம் செல்ல இருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து நிறைய உறவுகள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப மேனேஜ் பண்ணி நம்ம அதை முடித்தோம். ஒரு யாருக்கிட்டையுமே நம்ம கட்டாயப்படுத்தி இதை செய்யுங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்களாக முன் வந்து நிறைய உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க. தற்போதும் வந்து ஒரு சில தேவைகள் இருக்குது. நீங்கள் விரும்பினால் வந்து உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இவ்வளவு தான் அவ்வளவுதான் அப்படின்னு இல்லை. நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே நீங்கள் வந்து தினந்தோறும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்தி நம்ம எதையுமே கேட்டதும் கிடையாது. ஸோ விருப்பமுள்ள உறவுகள் தான் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க. எண்ணற்ற உறவுகள் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேலத்தை விட்டு வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஆஸ்பத்திரி செலவு மற்ற செலவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 80,000 பக்கமாக வந்துருச்சு நெருக்கி. ஸோ இப்போ மீண்டும் அதை கொஞ்சம் நம்ம நீங்கள் கொடுத்த ஒரு 3/4 அதை வச்சு நம்ம கொஞ்சம் வெளியில் வாங்கி அதை சரி பண்ணோம். மறுபடியும் நம்ம அதை செல்லும்போது கொஞ்சம் அதை சமாளிக்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆகவே வந்து உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. என்னடா அது எப்போ பார்த்தாலும் ஒரு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்கிற உறவுகள் கண்டிப்பாக யாருக்கிட்டையும் நம்ம கட்டாயப்படுத்தி எதையுமே கேட்கல. விருப்பமுள்ள உறவுகளுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஆகவே இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் வந்து கூகுள் பேயோ ஃபோன்பே மூலம் வந்து நீங்கள் உதவி செய்யலாம். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் கூடுதல் தகவல் வச்சுருக்கேன். உறவுகள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். விருப்பம் உள்ள உறவுகளுக்கு மட்டும்தான், விருப்பமில்லாத உறவுகளுக்கு கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி நீங்கள் உதவித்தான் ஆகணும் என்பது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய சப்போர்ட் எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி உதவி செய்யலைனாலும் அதை பற்றி நம்ம யாரையும் வந்து நம்ம குறை சொல்கிறது கிடையாது. இதுவரைக்கும் எண்ணற்ற உறவுகள் சப்போர்ட் பண்ணிங்க. உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.